சிதம்பரம் ஒளியானதி திருச்சிட்டம்பலம் ஒளியானதிருமேனி உமிழ்தானம் மிக மேவு களியார வரும் யானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே ஓங்கொழியாய் அருள்யான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேம்கமலும் மலரிதழே திங்கள் கங்கை திகழரவம் வளர்சடைமேல் சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோ துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமலம் மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியினம் உறவணங்கி போற்றல் செய்வாம் பரந்த பராபரையாதி பரநதீச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி விசுத்தா சுத்த தனுகரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அரந்தைகட மணிமன்றுளாடல் காணும் அன்னையருட்பாதமலர் சென்னி வைப்பாம். இன்னும் நாங்கள் நெஞ்சுவிடு தூதுல 2வது வாரம் சிந்தனையை தொடங்குகின்றோம். 1வது வாரத்துல நெஞ்சுவிடு தூது பற்றியும் உமாவதி சுவாச்சாரியாரை பற்றியும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். இன்று நாங்கள் நெஞ்சுவிடு தூதை நாங்கள் முதல்ல இருந்து படிச்சுட்டு இன்றைக்கு படிக்கிற அளவு வரைக்கும் படிச்சுட்டு நாங்கள் தொடங்குவோம். நெஞ்சுவிடு தூது. திருச்சிட்டம்பலம். பூமேவு முந்தி புயல் வண்ணன் பொற்பதுமத் தார்மேவும் மார்பன் சதுமுகத்தோன் தாமேவி பன்றியும் அன்னமுமாய் பாரிடத்தும் வான்பறந்தும் என்றும் அறியா இயல்பினான். அன்றியும் இந்திரனும் வானோரும் ஏனோரும் எப்புவியும் மந்தர வெற்பும் மறிகடலும் மந்திரமும் வேதமும் வேத முடிவின் விளை விந்துவுடன் நாதமும் காணா நலத்தினான். ஓத அடியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அருவான் உருவான் அரு உருவமல்லான் மரியான் மரிப்பர் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான். மெய்யற்கு மெய்யன் பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினை ஆயினான். பொய்யற்கு பொய்யாய பொய்யினான். ஐயன் படநாகம் பூண்ட பரமன் பசுவினிடமாய் நிறைந்த இறைவன் சுடரொளியான் என்றும் உளன் அன்றளவும் யானும் உளனாகி நின்ற நிலையிற் தரித்து நில்லாமற் சென்று சென்று தோற்றியிடும் அண்டசம் சுவேதசங்கள் பாரின் மேற்சாற்றும் உற்பீசம் சராயுசங்கட்கு ஏற்ற பிறப்பெல்லாம் பிறந்தும் இறந்தும் இருவினையின் பொல்லாங்கு துய்க்கும் பொறியிலியேன் கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை புணர்வதொரு புல்லறிவு பூண்டு கணையிற் குடிதனவே சென்று குடிப்பழியே செய்து தேடிய கொலை களவு காமம் படியின் மிசை தேடி உழன்று தெரிவை தெரியாமல் வாடி இடையும் மனம் தனக்கும் நாடி அது போன வழி போகும் புந்திக்கும் புந்தியுடன் ஆன திரளர் அகந்தைக்கும் மேனி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உரையேன். இதுவரையில நாங்கள் இந்த படித்த நெஞ்சுவிடு தூது முதல் பகுதி பொய்யற்கு பொய்யாய பொய்யினான் ஐயன் படநாகம் பூண்ட பரமன் பசுவினிடமாய் நிறைந்த இறைவன்
அதற்கு மேல உள்ள பகுதி முழுக்க இறைவனுடைய பொது இயல்பு சொல்லப்பட்டது. பொது இயல்பு என்று சொல்லிக்கல பாருங்க, இவரை தேடினவே பன்றியும் அன்னவுமாய் பார் இடந்தும் வான் பறந்தும் என்று மறியா இயல்பு நான். அப்ப திருமால் பிரம்மாவால தேடியும் இன்றைக்குமே அவர்களால அறிய முடியாது இன்னும் இருக்கின்றான். அன்றியும் இந்திரனும் வானோரும் மேனோரும் எப்புவியும் மந்திர வெற்பும் மறிகடலும் மந்திரமும் வேதமும் வேத முடிவின் வினை விந்துவுடன் நாதமும் காணா நலத்தினான். அப்ப நாதத்தாலும் காண முடியவில்லை, வேதத்தாலும் காண முடியவில்லை, வேத முடிவாகிய அங்கங்களாலும் காண முடியல, இந்திரனாலும் காண முடியவில்லை, வானோரும் ஏனோரும் எல்லா புவியில இருக்கிறவர்களும் தேடியும் காண முடியவில்லை. அரியன், ஓத அரியன், அவனுடைய பண்பு என்ன? ஓத அரியன், ஓதுபவர்களுக்கு அரியவன், அவனையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவன் அரியன். ஆனால் ஓத அரியன் என்றா அவனை நாங்க தேடி கண்டுபிடிப்போம் என்று ஓதுபவர்களுக்கு அரியவன், கிடைக்க முடியாதவன், எட்ட முடியாதவன். ஆனால் எளியான். யாருக்கு எளியான்? அளவிறந்து நின்ற எளியான். யாருக்கு என்றது அதில் அவர் சொல்ல இல்லை. யாருக்கு எளியான்? அடியார்களுக்கு எளியான். ஆகையினால நாங்கள் என்ன செய்ய வேணும்? அடியவர்களை பின்பற்றி கொள்ள வேணும். அடியார் கூட்டத்தோடு அடியார்களாக நாங்களும் சேர்ந்து இருந்தோமா இருந்தால் அந்த சிவனடியார்களுக்கு கிடைக்கின்ற பக்குவம், சிவனடியார்களுக்கு கிடைக்கின்ற பலன் எங்களுக்கும் கிடைக்கும். அரியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான், மிக பெரியவன். அவனுடைய பெருமைக்கும் பெரிய தன்மைக்கும் நாங்கள் அளவிட்டு சொல்ல முடியாது. சிறியான், சிறியதுல மிகச் சிறியவனாயும் இருப்பான். பெண் பாகன், பெண்ணை பாகமாக அர்த்தநாரீஸ்வர வடிவில இருக்கிறவன். தெரியா அருவான் உருவான் அரு உருவம் அல்லான். அவனுக்கு அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அருவுருவமாக இருப்பான், அது இல்லாதும் இருப்பான், சொரூப லக்கணத்திலும் இருப்பான். மரியான் மரிப்பார் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன், பரிவான மெய்யற்கு மெய்யாக இருப்பான், வினைக்கு வினையாயினான். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அங்க மற்றதுகள் ஈஸியா விளங்கக்கூடியது. வினைக்கு வினை ஆயினான். வினை ஆயினான் என்றான அவன் ஒரு கருமத்தை செய்கிறான். எந்த கருமத்தை செய்கிறான்? வினையை தீர்ப்பதற்கு இந்த அந்த சராசரங்கள்ல இருக்கின்ற உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அவன் உயிர்களுடைய வினையை தீர்ப்பதற்காக அவன் ஒரு வினையாயினான். அந்த வினையை தீர்க்கிறபடியா வினையாயினான் என்று சொல்லப்படுகிறது. வினையை எவ்வாறு தீர்க்கிறான்? பொய்யற்கு பொய்யாய பொய்யினான். பொய்யர்களாயிருக்கிறவர்கள் இறைவன் இல்ல, இறைவன் அப்படி ஒரு பொருள் இல்ல, மெய்ப்பொருள் அண்டு இல்லைன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கின்ற பொய்யற்கு அவன் எப்பொழுதுமே பொய்யாக இருப்பான். இல்லாமலே இருக்கிறான், இல்லாதவனாகவே இருக்கிறான். இல்லாம போக இல்ல, இல்லாதவனாகவே இருக்கிறான். படனாகம் பூண்ட பரமன். நாங்க இனி இதுல இருந்து துவங்குவோம். இதுக்கு மேல சொல்லப்பட்டதெல்லாம் இறைவனுடைய பொது இயல்பு, பொது இலக்கணம். இனி சொல்ல போடுறது உயிர்களை பற்றி சொல்ல போகிறார். உயிர்கள் எப்படிப்பட்டது? படநாகம் பூண்ட பரமன், அது பரமனுக்கு சொல்லப்பட்டது. அதாவது படம் விரித்து ஆடுகின்ற பாம்பினை அணிகலனாகவோ ஆபரணமாகவோ அல்லது அதனுடைய இருப்பிடமாக கொண்டவன். பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன். பசுவின் இடமாய் என்றது உயிர்களுடைய இடமாய், எல்லா உயிர்களுக்கும், அனைத்து உயிர்களிலும் அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் சேர்ந்து இருக்கின்றான். பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன் சுடரொளியான் என்றும் உள்ளன். சுடரொளியான் என்றா ஒளி பொருந்தியவன், ஒளி பிரகாசமானவன் என்று ஒரு கருத்தெடுக்கலாம். இன்னொரு கருத்தெடுக்கலாம், இந்த சுடர்களாக திகழ்கின்ற சூரிய சந்திரர் அக்கினிகளுக்கு அவன் ஒளியை வழங்கியவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சுடர் ஒளியான் என்றும் உள்ளன், எப்பொழுதும் உள்ளவன். அவன் அவனுக்கு ஆதி அனாதி என்றது ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் உள்ளவன். இதுல இருந்து துவங்குறார் எங்களுடைய 2வது கிளாஸுக்குரிய பகுதி பசுக்களை பற்றி சொல்ல. என்று முளன்
அன்றளவும் யானும் உளனாகி நின்ற நிலையில் தரித்து நில்லாமல். இதைத்தான் நாங்க நீ கவனமா கேட்கணும். ஏனென்றா நான் இது இன்றைக்கு தான் அதை இதை பற்றி சொல்றேன். இந்த உயிர்களுடைய பக்குவம் என்னண்டா, ஒரு பக்கம் முதலே சொல்லிட்டார், அவனை போல அவன் என்று முளன். அதே மாதிரி அன்றளவும் யானும் உளவாகி, நீ எப்பவோ நானும் அன்று தொடங்கி, நீ என்றோ நானும் அன்று தொடங்கியண்டு தாய்மானவரெல்லாம் பாடியிருக்கணும். அன்றளவும் அவன் எப்ப துவங்கினானோ, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அநாதி என்று சொல்லிக்க, பதியும் அநாதி, பசுவும் அநாதி, பாசமும் அநாதி. அந்த மூன்றுமே ஆதியும் அநாதி என்று எப்பொழுது தொடங்கினது எப்பொழுது முடிகிறது என்றதுக்கு அங்க அவ மூன்றுக்கும் இடமில்லை. மூன்றுமே ஒரே மாதிரி தான். என்னத்துல இன்றைக்கு பதி இருக்கிறாரோ அன்றில இருந்து பசுவும் பாசமும் இருக்கிறது என்றதுல மட்டும் அவை ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் நின்ற நிலையில நான் தரித்து நில்லாமல், ஆறு பசு ஒரு நிலையில நிக்கிறதோ. இப்ப நாங்கள் இந்த உடம்பை எடுத்து இந்த பிறவியில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதேபடியே இருக்க போறோமா? அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது, எங்கேன்னு தெரியாது, என்ன உடம்பு வருமன்னு தெரியாது, எங்க பிறக்க போறோம், எந்த உலகத்துல பிறக்க போறோம்ன்றதும் எங்களுக்கு தெரியாது. ஆனபடியாத்தான் தரித்து நில்லாமல், அன்றளவும் யானும் உளனாகி, நீ இருக்கிறான்றிலிருந்து நானும் இருக்கிறேன். ஆனா நீ நிலைத்த ஒரு பொருளாக இருக்கிறாய். சரியோ? என்ன போல பசுக்கள் என்ன மாதிரி இருக்கணும்? ஒரு நிலையில தரித்து நிற்காமல், நின்ற நிலையில் தரித்து நில்லாமல், சென்று இப்படியே மாறி 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 பிறவிகளுக்குள்ள, இந்த பிறவி சூழலுக்குள்ள சிக்கி சென்று இந்த பிறவிகளை எடுத்து தோற்றியிடும் அண்டசம் சுவேதசங்கள், பாரின் மேற்சாற்றும் உப்பீசம் சராயுசங்கள். இதுல 4 வகை பிறவி சொல்லப்படுகிறது. 4 வகை பிறவின்னு சொல்லிக்க என்ன சொல்லுங்கோ? முட்டையில அண்டசம் அண்டா முட்டையில வாருது. இறைவன் ஞானம் அவனை போலவே அங்கு தொடங்கி உளலாகி நிற்கின்றேன். பசுவும் அனாதி, பதியும் அனாதி என்பதை கூறுகிறார். ஆனா உயிரினுடைய இயல்பை கூறைக்குள்ள நின்ற நிலையில் தரித்து நில்லாமல், எந்த நிலையில் இருக்கிறதோ இந்த பிறவி, அந்த நிலையில நிலை பெற்று வாழாமல், இருளோடு கேவலத்தில இருந்தது. முந்தி ஆரம்பத்தில ஆன்மாக்கள் எல்லாம் கேவல நிலையில இருந்தது. ஆணவத்தினுடைய பிணிப்புக்குள்ள உட்பட்டு தான் இருக்கிறேன் என்பதும் தெரியாமல் கேவல நிலையில இருந்தது. பிறகு கொஞ்சம் இறைவனுடைய கருணையினால தனு கருணை போன போகங்கள் கிடைக்க துவங்கணும். அது சகலத்தில வந்தது. மருளோடு சகலத்தில் வந்தது. இருளோடு கேவலத்தில் இருந்தது, மருளோடு சகலத்துல வந்தது. மருளோடு என்ன? தெளிந்த அறிவு இல்லை, எது சரி எது பிள்ளை என்ற தெளிவு இல்லாத நிலையில சகலத்தில் இருந்தது. சகலத்துல தனிகரண போன போகங்களை பெற்றும் வினை வயத்தால் நிலையில் தரித்து நில்லாமல், இந்த தனிகரண போன போகத்தை பெற்றுத்தான் சகலத்துக்கு வந்திருக்கிறது உயிர். அந்த சகலத்திலும் ஒரே உயிரில ஒரே பிறவியில நிற்கவில்லை, எத்தனையோ பிறவி. வினை வயத்தால் நிலையில் தரித்து நில்லாமல் பல பிறவிகளை எடுத்து மரமாய், மாணிக்கவாசகர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். பாருங்க, அந்த கல்லாயன்றதுதான் அந்த ஆறறிவுக்கு உட்பட்ட சிவன்கள் எல்லாம் புல்லாய் வந்ததுல கல்லாய் என்று சொல்லிட்டார். கல்லாய் மனிதராய், கல்லுக்கு பிறகு மனிதராம். நாங்க அந்த இஞ்சையும் வருது எங்களுக்கு கல்லா உணர்வின் மிசையோடுல, அதுக்குத்தான் நான் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணினேன். கல்லாயினதுக்கு பிறகு மனிதராண்டு பாடிட்டார். இவ்வாறு எத்தனையோ பிறவி எடுத்து நான் இந்த பிறவியில வந்திருக்கிறேன் என்று மணிவாசகரே அழைக்குள்ள நாங்களும் மாத்திரம், நாங்களும் எத்தனை கோடி பிறவி இன்னும் இருக்கோ என்றது தெரியாது.
அப்ப இப்படி எல்லாம் உடலை பெற்றும் சென்று சென்று தோற்றியிடும். அங் சென்று சென்று இதுல பாருங்க, சென்று சென்று தோற்றியிடும் அண்டசம் சுவேதசங்கள் பாரின் மேற்சாற்றும் உட்பீசம் சராயுசங்கள். அப்ப அதை அவ்வளத்தையும் பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்துல சென்று சென்று தோற்றியும் ஒவ்வொரு பிறப்புகளை எடுத்தும் ஒரு கணக்கிற்கு அமைய, அதாவது அதனதன் வினை கணக்கிற்கு ஏற்ப ஒரு கணக்கிற்கு அமையத்தான் எங்களுக்கு பிறவி கிடைக்கிறது. எந்த கணக்கு? யார் அந்த கணக்கு வச்சிருக்கிறார்? நாங்கள் செய்த வினை பயனின் கணக்கின்படிதான் எங்களுக்கு ஒவ்வொரு பிறவியும் கிடைக்கிறது. அந்த வினை கணக்குக்கு ஏற்ப பல பல பிறப்புகளை எடுத்து, பிறப்பு என்றைக்கு நால் வகை தோற்றம், 4 வகை பிறப்புன்னு சொல்லப்படுகிறது. அது ஒன்று முட்டையில இருந்து வாரது, வியர்வையில இருந்து வாரது. முட்டையில இருந்து வாரதெல்லாம் பறவை இனங்கள், பறவை வர்க்கங்கள், சில மிருகங்களும் முட்டையில இருந்து வருகிறது. நான் மற்றது வியர்வையில இருந்து வாருது, இந்த அப்படியான ஊத்தியான பூச்சி வகைகள். அது வித்து வெடித்து வாரது. அது இங்க உட்பீசம்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாட்டுல. உட்பீசம்ண்டா, பீசம்ண்டா வித்து, நிலத்துக்குள்ள வித்தை ஊண்டு விட்டு அந்த வித்து முளைச்சு வெடிச்சு வெளியில மரமாக வருகிறது. செடியாக கொடியாக மரமாக மாறதான் அந்த உட்பீசம் என்ற ஒரு தோற்றப்பாடு. 4வது கருப்பையிலிருந்து வாருது. கருப்பையிலிருந்து வாருதுன்னு சொன்னா மனிதர்கள், அதாவது மெமல்ஸ், அப்படியானது. மெமல்ஸ் யானை, குதிரை, பசு, அதுகள் எல்லாம் கருப்பையிலிருந்து 10 மாதம் கருப்பையில இருந்து பிறக்கிற உயிரினங்கள். 4 வகை தோற்றம் என்ன? ஒன்று முட்டையில இருந்து வாரது, வியர்வையில இருந்து வாரது, வித்து வெடித்து உட்பீசம் என்றது செடியில இருந்து வாரது, கருப்பையில இருந்து வாரது என 4 வகை பிறப்பினையும் பெற்றும் அண்டசம் என்ற முட்டை, அண்டங்க என்ன மாணிக்க வாசரே, அண்டப்பிறவியின் உண்டை பிறக்கமண்டே துவங்குறார் போட்டி திருவோல. அந்த அண்டம் என்றது உருளையான அல்லது கோள வடிவமான என்ற அந்த உலகம் கோள வடிவமானது என்றதுக்காகத்தான் மாணிக்கவாசகரும் அண்ட பகுதியின் உண்டை பிறக்க மலப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்று துவங்கி இருக்கிறார். அந்த அண்டம் என்றது கோள வடிவானது. அப்ப இங்கேயும் அண்டம் என்று சொல்லப்படுகிறது முட்டையில இருந்து வார உயிரினங்கள் என்ற கருத்துல சொல்லப்படுகிறது. ஏற்ற பிறப்பு சென்று சென்று தோற்றியிடும் அண்டசம் சுவேதசங்கள் பாரின் மேலிட்ட இந்த பூமியின் மேல் சாற்றும் உட்பீசம் சராயுசங்கள். இதுவரையும் சொல்லிட்டேன். அதுல இருந்து துவங்குறான் அந்த பூஞ்சொல் மாதிரி. ஏற்ற பிறப்பெல்லாம் பிறந்தும் இறந்தும் இருவினையின் பொல்லாங்கு தூய்க்கும் பொறியிலியேன் என்று சொல்றார். ஏற்ற பிறப்பு இறப்பெல்லாம் பிறந்தும் இறந்தும் இருவினையின் பொல்லாங்கு தூய்க்கும் பொறியிலியேன். எல்லா பிறப்பும் பிறந்து இறந்து 4 வகை தோற்றத்துல 7 வகை பிறப்புகள் இருக்கிறது. 7 வகை பிறப்புகளும் ஏற்ற வகையில பிறந்தும் இறந்தும் இருவினையின் பொல்லாங்கு தூய்க்கும் பொறியிலியேன். இருவினை, நல்வினை, தீவினைகளை தூய்த்து கொண்டிருக்கும். என்னடா பிறவி திரும்ப திரும்ப பிறக்கிறோம்டா, முன்னால பல பிறவிகள் செய்த வினையை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம், தூய்த்து கொண்டிருக்கிறோம். நல்வினை தீவினைகளை தூய்த்து கொண்டு இருக்கும், நுகர்ந்து கொண்டிருக்கும். பொறியிலியேன், பொறி என்றது இதுல ஞானம் என்ற கருத்துல வருகிறது. பொறியிலியேன் ஞானம் இல்லாதவன் ஆயினேன். பொறியிலியன் இந்த பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து வெளியே வரும் வழியை அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பிறப்பிலேயே அழுந்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உண்மை தெரிகிற வரைக்கும் அதில் அழுந்தி மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஏன் அழுந்தி கொண்டிருக்கிறார்கள்? அந்த அருளாளர்களுடைய ஞானத்தை அவர்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அந்த ஞானம் அவர்களுக்கு
கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் அதற்கான முயற்சி எடுக்காமல் அந்த ஞானம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஞானம் இருந்தால் இந்த பொல்லாங்கான புறவி சூழல்ல சிக்கி தவிக்காமல் வெளியே வந்து இறை சிந்தையில் நிற்பார்கள். இந்த பிரபஞ்ச உலகத்துக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு ஈடுபட்டு இருக்காமல் அவர்கள் வெளியில வர தொடங்குவார்கள். ஏன்? ஞானம் இருந்தா தான் வெளியில வர முடியும். அப்ப வெளியில வாரவர்கள் எல்லோரும் ஏதோ இறைவனுடைய அருளால அந்த கொஞ்சம் ஒரு மணித்துளி அல்லது ஒரு சின்ன துளி ஞானத்தை பெற்றபடியா நாங்கள் வெளியில வர தொடங்குகிறோம். ஆனால் இன்னும் இதுக்குள்ள வராம இருக்கிறவர்களுக்கு இந்த ஞானம் அவர்களுக்கு இன்னும் கிட்டவில்லை. பொறியிலேயே நண்டா ஞானம் இல்லாதவன். இந்த பசுவுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கிறார், ஞானம் இல்லாதவன். சரியோ? அறிவு இல்லாதவன் என்று சொல்ல இல்லை, ஞானம் இல்லாதவன். அறிவு வேற ஞானம் வேற. உயிர்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆனா அதை ஞானமாக மிளிர பண்ண வேணும். அதுக்கானபடியாதான் ஞானம் இல்லாதவன். பொறியிலியன் என்ற ஞானம் இல்லாதவன். பொறியிலியன். அடுத்த வசனத்தை பாருங்கோ. கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை புணர்வதொரு புல்லறிவு பூண்டு. கல்லான்னு சொல்லி அதுலேயும் 2 கருத்து இருக்கு. ஒன்று, மெய்ப்பொருளை கூறுகின்ற நூல்களை கற்று தேறி அருளாளர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதனை சிந்தித்து ஞானத்தை பெறாதவர்கள் கல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அந்த மாணிக்காசோ சொன்னவர் தானே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய், கல்லாக கிடந்து மனிதனாக வார ஒரு பிறப்பியும் இருக்கிறது. அப்ப கல்லும் ஒரு பிறவியாக கல்லாக கிடந்து, கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை, அங்க உலகாயதனைன்னு சொல்றார். அதுல என்னுடைய குருவானர் சொல்றாரு என்னண்டா, கல்லை போல கிடந்து அடுத்தபடி அவர் மனிதனாக வரும் பொழுது அவன் ஒரு உலகாயுதனாக உலக இன்பங்கள் தான் முத்தி என்று சொல்றவனாக, பெண்ணை புணர்வதுதான் முத்தி என்று சொல்றவனாக உலகாயுதனாகத்தான் அவன் பிறக்கிறான் என்றதை என்னுடைய குரு சொல்லுறார். உலகாயுதனாக, ஏனென்றால் இந்த பாடலையும் அப்படி இருக்கிறது. கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை புணர்வதொரு புல்லறிவு பூண்டு. அப்ப கல்லாக கிடந்து ஒரு மனிதனாக வரைக்குள்ள அவன் உலகாயுதனாக மாறான். உலக இன்பங்களுக்குத்தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். கல்லு மாதிரி கிடந்து கொஞ்சம் உயர்வு பெற்று உணர்வுடையவனாய், கல்லா உணர்வின் மிசையோடு, மிசை என்றது கொஞ்சம் உயர்வு பெறுகினம், ஒரு சின்ன அனுக்கிரகம் கிடைச்சிருக்கிறது, சின்ன நல்ல இது கிடைத்திருக்கிறது, நல்ல அருள் கிடைத்திருக்கிறது. அந்த கொஞ்சம் உயர்வு பெற்று உணர்வுடையவராய் வந்தவர்களே உலகாயதர். உலகாயதன் எதுவுமே இல்லை என்பான். ஆன்மா இருக்கா? இல்ல. கடவுள் இருக்கா? இல்ல. வினை இருக்கா? வினையும் இல்லை. சொர்க்கம் நரகம் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. எந்த பிறப்பையும் கொடுக்காமல் கல்லாக கிடக்கவும் செய்யலாம். கல்லாக கிடந்துதான் வந்திருக்கிறான் என்றது. எதுவுமே இல்லை என்பர் உலகாயதவர்கள். கல்லாக உணர்வற்று கிடந்து வந்தவர்களே உலகாயதர். கல்லாக கிடந்து அடுத்த பிறவியில் உலகாயதராக பிறந்தவர்கள் உலகாயதனை புணர்வதொரு புல்லறிவு பூண்டு. அந்த வரியில இருக்கு பாருங்க, உணர்வின் மிசையோடு உலகாயதனை புணர்வதொரு புல்லறிவு பூண்டு. அதாவது உலகாயதர்களை சேர்ந்து நாங்கள் எல்லோரும் அவனை ஃபாலோ பண்றது, அவனை பின்பற்றுறது, அவனை போல வாழ நினைக்கிறது புல்லறிவு. சரியோ? புல்லறிவு வேண்டைக்குள்ள உங்களுக்கு வேங்கோணும் சரியான ஒரு அற்ப அறிவு என்ற கருத்துல வருகிறது. புண்மையான அறிவு, அந்த உலகாயுதத்தை தொடர்பு கொண்டு இந்த புண்மையான அறிவு எல்லாவற்றையும் நிலையானது என்று அறியும் அறிவுதான் புண்மையானது. எல்லாம் நிலையானது. நானும் இப்படியே இருக்க போறேன், இந்த உலகம் இப்படியே இருக்க போகுது, இந்த மரஞ்செடி கொடிகளும் இப்படியே இருக்க போகுது, எல்லாமே இப்படியே இருக்கும், அழியாது என்று நினைக்கிறவர் தான், அந்த நினைப்பவர்கள் தான் புண்மைய அறிவு புல்லறிவு உடையவர்கள்.
புண்மையான அறிவு என்பது உலகாயதர் சொல்லுகின்ற எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உலகாயதர் அந்த அறிவில் நின்று அவர் சொல்லுகிறதையே கேட்கணும். அவர் சொல்றதையே கேட்கிறது தான் புல்லறிவு. கல்லாக கிடப்பதையே முத்தி என்பவர்கள் பாடானவாதிகள். இது பாடானவாதிகள் என்றால் கல்லாக கிடக்கிறது முத்தி. ஆனா எங்களுடைய சைவ சித்தாந்தம் கல்லாக கிடக்கிறத முத்தி என்று சொல்லவில்லை. இறைவனுடைய திருவடியை தூக்கிய திருவடியை அடைந்து அவரோடு இருப்பது, அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த பேரின்பத்தில திகழ்ந்து கொண்டு இருப்பதுதான் முத்தி என்றது. அப்ப இதுக்கும் அதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். அப்படிப்பட்ட உலகாயுதர் என்ன செய்யணும்? கணையிற் கொடிதெனவே சென்று, கணை என்ற அம்பு, அம்பை விட வேகமாக அம்பை போல விரைந்து சென்று கொடியவைகளை செய்வதற்கென்றே விரைந்து சென்று கணையிற் கொடிதெனவே சென்று குடிப்பழியே செய்து. அப்படி போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வினையினால, இதுவும் வினையினாலான் வருகிறது. அவர்கள் தாங்கள் அன்னைச்சு செய்கிறார் என்று அவர்களுடைய வினை அப்படி அதை அவர்களை செய்விக்க வைக்கிறது. குடிப்பழியே செய்து, தன்னுடைய குடிக்கே ஏற்காதனவெல்லாம் செய்து. மானிடருக்கென்று அறம் இருக்கிறது, அந்த அறங்களை தவிர்த்ததால் அவனை மானிடன் என்று சொல்லுவதற்கு தகுதியே இல்லாது போகிறது. அற வாழ்க்கை நாங்க வாழவில்லையா இருந்தால் அது மானிடனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மானிட மாவும் மாக்களும் ஐயறிவினதே தொல்காப்பியருடைய சூத்திரம். மாவும் மாக்களும் ஐயறிவினதே என்ற மானது விலங்குகளும், மாக்கள் என்றது மக்களில ஒரு பகுதியினர் மாக்கள் என்று சொல்லப்படுவினர். அப்ப இந்த உலோகாயுதர் அவர்களே அப்படியானவர்கள் எல்லாம் மாக்கள் என்று சொல்லப்படுவர். என்றால் அவர்கள் அறநெறி சார்ந்த தர்ம நெறி சார்ந்த சிந்தையில இல்லாதவர்கள். அறம் இல்லாதவன் தனக்கு ஆறறிவு உண்டு என்று சொல்ல முடியாது. ஒரு அறவழி வாழாதவன் விலங்குகளுக்கு அறமில்லை. எனவே அறமில்லாத மானிடன் விலங்குகளுக்கு ஒப்பாவான். அறத்தின் வழி ஒழுகாத மனிதன் மற்றவர்களை பற்றி கவனிக்க மாட்டான். அவன் மற்றவர்களை பற்றி கவனிக்க மாட்டான். தான் நினைத்தது எல்லாத்தையும் தான் செய்து கொண்டிருப்பான். கடிய கொலை களவு காமம். அடுத்த வரி, கடிய கொலை களவு காமம் படியின் மிசை தேடி உழன்று தெரிவை தெரியாமல். கடி என்றது பயங்கரமான கொலைகளையும் களவுகளையும், காமம், காமம் என்றது என்ன சொல்லுங்கோ? ஒரு தலைவனும் தலைவியும் தலைவனுக்குரிய தலைவி, தலைவிக்குரிய தலைவன் என்று ஒரு இல்லற வாழ்க்கை நடத்துபவர்களை காமம் என்று சொல்வதில்லை. காமம் என்று சொல்றது தன்னுடைய மனைவி இருக்க பிறருடைய மனைவியை விளைந்து அவ்வாறு பிறன்மனை நயத்தில்தான் காமம் என்று சொல்லப்படுகிறது. இது திருவள்ளுவரே சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் பயங்கரமான கொலை செய்கிறார்கள், களவுகளை செய்கிறார்கள், பிறன்மனை விளைதலை செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் படியின் மிசை, இந்த உலகியற் பொருட்கள், படியின் மிசை என்றா இந்த உலகில இருக்கின்ற பொருட்களையே தேடி உழன்று, தேடி தேடி அலைந்து, உலகியற் பொருட்களுடனேயே ஊடாடி அலைந்தும் வருந்தியும், தெரிய வேண்டியவற்றை தெரியாமலும். எதனை நாங்கள் அறிய வேணும்? தெரிவை தெரியாமல் இந்த உலக இன்பங்களுக்கே சிக்கி கொண்டு இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் ஒரு மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருளை நாங்க தெரிய வேணும், தெளிய வேணும், அதை பற்றி அறிய வேணும் என்ற சிந்தனை இல்லாமல் உலகியல் இன்பத்திலேயே ஊடாடி அலைந்து கொண்டு இருக்கிறவர்கள். தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரியாமல் என்றதான் தெரிவை தெரியாமல். தெரிந்து கொள்ள வேண்டியது எது? உண்மை பொருள், மெய்ப்பொருள். நாடியும் காணத்தக்க செம்பொருளை கண்டு தெளியாமல். நாடியும் என்றது நாங்கள் விரும்பி தேட வேணும், நாங்கள் விரும்பி தேட வேணும். அதுவும் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? திருவருளால் தான் கிடைக்க வேண்டும். நாங்கள் விரும்புறது என்று சொன்னாலும் எங்களுக்கு திருவருள் வாய்க்க வேணும். திருவருள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேணும். திருவருளை சிறிதும் நாடாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனது குடிக்கே பழிபெறும் செயல்களை செய்தும், எப்போதும் கொலையும் களவும் காமச் செயல்களையும் செய்தும்,
நல்ல விடயம் இருக்கிறது, இதனை கேள் என்றால் கேட்க மாட்டார்கள். சில அருளாளர்கள் இல்ல இப்படி ஒரு இது இருக்குது, இது ஒரு கனி படிச்சுப்பார், அல்லது இந்த தோத்திரத்தை சொல்லிப்பார், இறைவனை வழிபட்டுப்பார், கோயில்ல போய் நீ சும்மா போய் இறைவனை பார்த்து கொண்டிருந்துட்டு வா என்று சொன்னாலும் அந்த கோயிலுக்கு போக விரும்பாதவர்கள் கேட்கவே மாட்டார்கள். நல்ல விடயம் இருக்கிறது, இதனை கேள் என்றால் கேட்க மாட்டார்கள். தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ளாமல் தீய செயல்களில் தானாக போவார்கள். நல்லது இருக்கிறது, இதை அறிந்து கொள்ள என்றால் கேட்க மாட்டோம். இளநீர் இருக்குது, இளநீரை குடியப்பா, கள்ளு குடிக்கிறத விட்டு இளநீரை குடியன்னு சொன்னா அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். சரியோ? இதற்கு காரணமும் என்ன சொல்லுங்கோ? அவரவருடைய வினைகள் தான். வாடி அடுத்த வரி, வாடி இடையும் மனம் தனக்கும் நாடி அது போன வழி போகும் புந்திக்கும் புந்தியுடன் ஆன திரளார் அகந்தைக்கும். சரியோ? வாடி இடையும் மனம் தனக்கும், வற்றிந்துகின்ற மனத்துக்கும், மனமானது புல்லறிவின் காரணமாக இப்படியெல்லாம் குடிப்பழி செயல்களை செய்வதனால் வாடி வருந்துகிறது. வாடி இடைமனது வாடி வருந்துகிறது. எது? அந்த அவரவர்களுடைய உள்ளம் வாடி வருந்துகிறது. உலகாயதருடைய உறவு இருக்குமானால் நிச்சயமாக அங்கே அறம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அறத்தை குழி தோண்டி புதைப்பது தான் உலகாயதர். அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்றவர் அங்க இளங்கோ சொன்னவர். அறம் எப்படித்தானே கூற்றாகும்? அறம் ஒரு ஆளுக்கு கூற்றாகுமா? அறத்தை மீறுபவனை தண்டிப்பதற்கு ஒருவன் வேண்டும். அறத்தை மீறுபவனை தண்டிப்பதற்கு ஒருவன் வேண்டும். இதுக்குத்தான் திருவருட்பயனில அருளது நிலையிலே 6ஆம் அதிகாரத்துல 3வது குறள், செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும். இதுல 4 விடயங்கள் சொல்லப்படுது. செய்வான் வினையை செய்கின்றவன், ஆன்மாக்கள் வினையை செய்கின்றன. செய்வினை, ஆன்மாக்கள் என்ன வினையை செய்கின்றனமோ அந்த செய்வினை. சேர்பயன், அந்த ஆன்மாக்கள் செய்கின்ற வினைக்கு சேர வேண்டிய பயன், நன்மதிமை பயன். சேர்ப்பவன், அப்ப சேர்ப்பவன் ஒருவன் வேண்டும். நாங்கள் எவ்வளவு இந்த உலகத்திலிருந்து எத்தனை பொருட்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நாங்க செய்யற வினையை உரிய நபருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு சேர்ப்பவன் ஒருவன் வேண்டும். அப்ப இது திருவருட்பயணம் உமாபதி சிவாச்சாரியாருடைய நூல் தான். அப்ப செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உள்ளன் என்று உணர். இந்த சேர்ப்பவன் ஒருவன் இருப்பான். இந்த முதல் மூன்றும் ஆன்மாக்களுடையது. 4வது சொல்லு இறைவன். செய்வான் ஆன்மாக்கள் செய்கிறது, செய்வினை ஆன்மாக்கள் செய்கின்ற வினைகள், சேர்பயன் அந்த வினைகளால ஏற்படுகின்ற பயன்கள், நன்மை தீமை புண்ணிய பாவம் எல்லாம், இன்பம் துன்பம், இவற்றையெல்லாம் கொண்டு போய் இவர்தான் செய்தவர். அப்ப உரிய ஆன்மாக்கள் யார் செய்தனமோ அந்த ஆன்மாக்களுக்கு சேர்ப்பவன் யாரு? இறைவன். உய்வான் உளனன்றுணர் என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிற இதுக்குரிய பொருத்தமான திருவருட்பயன் குறளை நான் அதில் எடுத்திருக்கின்றேன். அடுத்தது வாடி இடையும் மனந்தளரும் நாடியது போன வழி போகும் புந்திக்கும். வாடி இடையும் மனம் தளரும் அந்த மனம் தளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வருந்தி கொண்டிருக்கிறது. தான் செய்த குற்றங்களினால செய்யக்கு விளங்கல செய்த பிறகுதான் வருகிறது. ஆன திரளார் போன வழி போகும் புந்திக்கும் புந்தியுடன் ஆன திரளார் அகந்தைக்கும் மேனி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உடையேன். சரியோ? இதுல என்ன சொல்றாருண்டா, அகங்காரத்துக்கும் ஆட்பட்டு இவற்றால் உடல் வருந்தவும் அழியவும் அவற்றோடு உடன்று வருந்தும் உயிரின் துயரத்தை இத்தகையது என எண்ணி உரைக்க அறியேன். இந்த ஆன்மாக்களுடைய அல்லது நான் என்று அவர் தன்மையில சொல்லார். உடையேன்னு சொல்றார். உண்மையா பொதுவான ஆன்மாக்களுக்கு எங்களுக்குத்தான் அந்த அறிவை சொல்லுகிறார்.
இந்த ஆன்மாக்கள் படுகின்ற வேதனையை நான் என்னால உரைக்க முடியாது. இதுல கற்க தகுந்த நூல் உணர்வில்லாத தீய உணர்வின் மிகுதியால் உலகாயதனோடு கூடி வாழும் இழிந்த அறிவை பெற்று அம்பினம் விரைவாகவும் கொடிதாகவும் சென்று குடிமைக்கண் குற்றத்தையே செய்து மிக பெரும் குற்றமான கொலை, களவு, காமம் முதலாவற்றையும் இவ்வுலகில் செய்து வருந்தியும் நாடியும் காணத்தக்க செம்பொருளை, நாடி என்றா நாங்களே விரும்பி காணத்தக்க செம்பொருளை, நாங்க விரும்புறது என்றைக்குள்ள இறைவன் எங்களுக்கு அதுக்கு அனுகிரகம் செய்தால்தான் நாங்கள் விரும்புவோம். அப்படி விரும்பி காண வேண்டிய காணத்தக்க செம்பொருளை கண்டு தெளியாமல் இவ்வுலகியற் பொருள்களிலே ஊடாடி உறவு கொண்டு வருந்தும் மனத்திற்கும், இந்த உலகியற் பொருட்களிலேயே அழுந்தி கிடக்கிறது, ஊடாடி அழுந்தி கிடக்கின்ற இந்த மனத்துக்கும் அந்த மனம் என்ன செய்யுதோ அதைத்தான் அந்த ஆன்மாவின் புத்தியும் செய்கிறது. வாடி இடையும் மனத்துக்கும் நாடியது போன வழி புந்திக்கும், அதையே விரும்பி அந்த புத்தியும் அந்த ஆன்மாவனுடைய புத்தியும் அதை செய்கிறது. இல்லை இது கூடாது என்று சொல்லி அதை திசை திருப்பாமல் புத்திக்கும் அப்புத்திரன் செயல்திறனுக்கு ஆளாக்கும் அகங்காரத்துக்கும் ஆட்பட்டு, இதெல்லாம் அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தவாங்காரம், அந்த கரணங்கள் ஆட்பட்டு இவற்றால் உடல் வருந்தவும் அழியவும் அவற்றோடு உடன்று வருந்தும் உயிரின் துயரத்தை இத்தகையதென எண்ணி உரைக்க அறியேன். என்னால இந்த ஆன்மாக்கள் படுகின்ற துன்பத்தை என்னால உரைக்க முடியாதிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் படுகின்ற அவஸ்தைகள், ஆன்மாக்கள் படுகின்ற துன்பங்கள் அளவற்றன என்று சொல்லி மேனி அயர அயர அழிய அழியும் நாள்தோறும் முதிர்ந்து முதிர்ந்து உயிரை பற்றி நிற்கும் காமத்திற்கும் சினத்திற்கும் மேன்மேல் வளர்ந்து வரும் மதத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் வலிமை பொருந்திய அறிவு பொறி, அதுதான் இங்கே வருது. மேனி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உடையேன் வைரமே கொண்டதொரு காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும். என்ன வைரம் கொண்ட காமனுக்கும் காமத்துள்ள சீவரனுக்கும் கோபனுக்கும் கோபிக்கின்றதுக்கும் மோகனுக்கும் மோகம் அந்த ஆணவத்தினுடைய 8 வகை குணங்கள் இருக்குதான், அந்த குணங்களால ஈடுபட்டு அந்த குணங்களுக்குள்ளேயே சிக்கி தவிர்க்கவர்களுக்கு, காமத்திற்கு சினத்திற்கு மேன்மேலும் வளர்ந்து வரும் மதத்திற்கு, மதம் என்றது அந்த அகங்காரத்தால வருகின்றது, மதம் என்றது சமயம் என்றது இல்லை, அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த திமிர் ரெண்டு நாங்க தமிழ்கள்ல சொல்லுவோமே அப்படியானது, மாச்சரியத்திற்கும் வலிமை பொருந்திய அறிவு பொறி தொழிற்பொறி ஆகிய பதத்திற்கும், அறிவு பொறி தொழிற்பொறி என்ற அறிவு பொறி ஞானேந்திரியம், தொழிற்பொறி கண்மேந்திரியம் கொண்டதொரு காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் மண்டு மதமாச்சாரியனுக்கும் திண்திரள் சேர் இந்திரியம் 10க்கும். இந்திரியம் 10 ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, ஈரைந்து மாத்திரைக்கும். ஈரைந்து மாத்திரை என்றால் தன்மாத்திரைகள், சுவை ஒளி உரு ஓசை நாட்டம். இது தன்மாத்திரை என்ற பெயரிலும் தன்மாத்திரையாக இருந்து பூதத்துக்குரிய சூக்ம பூதமாகவும் தொழிற்படுகிறது. அதே நேரத்துல எங்களுடைய பொறிகளுடைய சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்று அதாகவும் இருக்கிறது. அப்ப ஈரைந்து மாத்திரை என்று சொல்றது 10, ஒரே இதைத்தான் ரெண்டாக்குங்க. தன்மாத்திரைகளாக ஐம்பூதங்களுக்கு சூக்ம பூதமாக இருக்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம். அதே நேரத்துல ஐம்பொறிகளோட எங்களுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி என்றதுக்கும் அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் படிப்படியே இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய இருக்கும். அதைத்தான் ஈரைந்து மாத்திரைக்கும்னு சொல்றார். அந்தமிலா பூதங்கள் 5க்கும். பூதங்கள் 5 அது தெரியும், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம். சிந்தைகவர் 3 குற்றம். 3 குற்றம் என்றால் ஆணவம் கன்மம் மாயை, அதைத்தான் குற்றம் என்றார். 3 மலங்களை 3 குற்றம் என்றார். 3 குணம், தாமசம் சாத்வீகம் ராசதம் என்ற 3 குணம். 3 மலம் என்று சொல்றாரு. என்ன நான் பாக்குறேங்க பாருங்க.
மூன்று குற்றம் என்றது காமம் வெகுளி மயக்கம். சாரி, மூன்று குற்றம் என்றது காமம் வெகுளி மயக்கம். அதாவது இந்த காமம் வெகுளி மயக்கத்தால ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம் என்ற துக்கம் மூன்று வருகிறது. இது பிராரத்த வினைக்குள்ள அடங்குவது என்ன? ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம் என்றால் தெய்வத்தால் வருகின்ற இது வருகின்ற துன்பங்கள், பௌதிகத்தால அதாவது இந்த பூதத்தினால வருகின்ற துன்பங்கள், ஆதி ஆத்மீகம் எங்களுடைய பழைய வினைகள்னால வருகின்ற மூன்று. அதைத்தான் மூன்று குற்றம். மூன்று குணம் என்று சொல்லிக்க சாத்வீகம், ராசதம், தாமதம் என்ற மூன்று குணம். மூன்று மலம் என்று சொல்லிக்க ஆணவம், கன்மம், மாய என்ற மலம் மூன்று. மூன்று அவத்தி என்றேக்க சகலாபத்தை, கபிலாபத்தை, பிராரத்தம் கழியும் வரை உள்ள சுத்தம் என்ற அவத்தை மூன்று. அதாவது பிராரத்தம் கழியும் வரைக்கும் பிராரத்தம் ஊழாக கழியும் தானே, அது வரைக்கும் அந்த உடல் உயிர் சிவன் முத்தநிலை அடைந்தாலும் அந்த உடல் ஊழாக கழியும். அந்த நேரம் படுகின்ற அவத்தைக்கும் ஏன்று நின்று செய்யும். அப்ப மூன்று குற்றம், மூன்று குணம், மூன்று மலம், மூன்று அவத்தை, 4 விதமான மூன்றுகள் சொல்லி இருக்கிறார். மூன்று குற்றம், மூன்று குணம், மூன்று மலம், மூன்று அவத்தை. ஏன்று நின்று செய்யும் இரு வினைக்கும். ஏன்று இதெல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, அதாவது தமதாக கொண்டு, என்னுடையதாக கொண்டு நாங்கள் குற்றத்தை செய்கின்றோம். ஆன்மாக்கள் தங்களுடையதாக கொண்டு இந்த வெற்றின் மூலமாக செய்யும், அதாவது நுகர்விக்கும் இரு வினைக்கும், நல்வினை தீவினைகளுக்கு, இவைகள் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கும். தோன்றாத வாயு ஒரு 10. தோன்றாத வாயு என்று சொல்லிக்குள்ள வாயு ஒரு 10. 10 வாயுக்கள் இருக்கின்றன. 10 வாயுக்கள் என்றைக்குள்ள எழுதி வச்சிருந்தேன், அப்புறம் எடுக்கிறேன். பத்து வாயுக்கள் என்றைக்குள்ள பிராணன், அது எங்கட மூச்சு காற்று. அபானன், அபானன் எங்களுடைய மலத்தை தள்ளுற ஆற்று. பிராணன், அபானன், உத்தானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சேனாக 10 வாயுக்களும். திரும்ப சொல்றேன். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சேனாய 10 வாயுக்களும். வாயு ஒரு 10க்கும் மாறாத வல்வினையே ஆய கிளைக்கு மடிநிதிக்கும் நேயமா என்று சொல்லிக்கல. உருகாலும் இதம் சொல்லாது பெற்றதனும் அமையாது குறைகளை சொல்லி ஆதியே தொன்று தொட்டு வரப்பட்ட மாதா பிதா மாதுலன் முதலாயினோர்க்கும் வல்வினையே பொல்லாத வினை வைத்த கிடைத்த கிளைக்கும் உறவினர்களுக்கும் அருநிதிக்கும் வருந்தி தேடிய செல்வத்துக்கும் நேயமாம் எண்ணி பிரியாத இச்சை கிரியை இவை இச்சாசக்தி கிரியாசக்தி ஆகிய இவ்விரண்டாலும் தரித்து அங்கு முறையே இச்சித்து பாடுபட்டு அத்தனையும் கைகூடுதற்கண் எண்ணிலா வாய் ஒரு 10க்கும் மாறாத வல்வினையேயாய கிளைக்கும், கிளை கண்ட உறவினர்களுக்கும், மறுநிதிக்கும் அருநிதிக்கும் என்றா நாங்க தேடி வைத்த செல்வத்துக்கும் நேயமாம் இச்சகிரியை இவை தரித்து அங்கு எண்ணிலா அச்சம் கொடுமை அவை பூண்டு. அச்சம் கொடுமை அவை பூண்டுண்டா காரியம் கெட்டு விடுமோ என அஞ்சுதல். நாங்க சேர்த்து வச்ச பொருள் பல யாரும் களவாடி விடுவார்களா, அல்லது அது என தொலைந்து போயிடுமா என்று காரியம் கெட்டு விடுமோ என அஞ்சுதல். காரியானுகூலத்தின் பொருட்டு பிறரை கெடுத்தல். நாங்கள் இன்னும் பொருளை தேட வேண்டும் என்பதற்காக பிறரை கெடுத்து தேடுதல். பூண்டு என்றா இதுகளை செய்து கச்சி அரவன் கச்சாக பாம்பை தரித்தவனாகிய சிவன் அருளிய திவ்ய ஆகமங்களின் வரம்புள் நின்று உய்தி தேடாமல் பாருங்க.
சீரின் நிலை நில்லாது திண்டாடும் பல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன். அங்க சொல்றார் வினைகளை நானால சொல்ல முடியாது உரையேனண்டு. இங்க சொல்றார் மயங்கினேன். தேருங்கால் உன்னை ஒழிய உறவில்லை என்னுமது தன்னை அறிவை தனி அறிவை சொல்லிக்குள்ள சீரின் திவ்ய ஆகமங்களின் சீரின் நிலை நில்லாது திவ்ய ஆகமங்களின் வரம்புள் நின்று உய்தி தேடாமல் திவ்யாகமங்கள் இன்றைக்கு ஆகமங்கள் இறைவனை வழிபட சொல்லுகின்றன என்ன அதை பற்றி சிந்திக்காமல் அந்த வரம்புள் நின்று உய்தி தேடாமல் திண்டாடும் பல்கருவி கலக்கத்துக்கு ஏதுவான பல தத்துவங்களாகிய வாரில் புயலில் திண்டாடும் பல்கருவி திண்டாடும் இந்த தத்துவங்களுக்குள்ள நான் நின்று திண்டாடுகின்றேன். பல்கருவி என்றது தின்னும் தத்துவங்கள் தத்துவங்களுக்குள்ள நின்று திண்டாடி வாரில் அகப்பட்டு மயங்கினேன். வார் என்றது புயலில சிக்கி நான் மருண்டேன், மயங்கினேன், மருண்டு கொண்டேன். அடியேனுக்கு உயிர்களுக்கு துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி தந்தருவதற்கு உன்னை ஒழிய உறவு இல்லை என்னுமது தன்னை அறிவை தனி அறிவை என்று சொல்லிக்குள்ள நீதான் எங்களை அருள்வழிப்படுத்தி எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அடியேனுக்கு அல்லது உயிர்களுக்கு துக்க நிவர்த்தி சுக பிராப்தி தந்தருள்வதற்கு உன்னை ஒழிய வேறு ஒருவரும் இல்லை. வேறு யார் கதியாவர்? உறவு எனது கதியாவர் ஒருவருமே இல்லை, பிறர் இல்லை என்னுமது தன்னை என்ற உண்மையை அறிவை நீ நன்றே அறிவாய். இப்ப நான் அறிவன் சொல்லல, ஆன்மாக்கள் அறிவன் சொல்லல, கடவுளே நீ நன்றாய் அறிவாய் இதனை. அந்த ஒப்பற்ற ஞானத்தை தன்னை அறிவை தனி அறிவை இது கடவுள் கடவுள் தான் இது இந்த ஆன்மாக்களை எவ்வாறு ஈடேற்றலாம் என்றது நீ அறிகிற. உன்னுடைய திருவருளை நீ எனக்கு தர வேணும் என்ற கருத்துல தலைப்பட்டார் தீர துறந்தார். உன்னை தலைப்பட்டார், முன்னம் தலைப்பட்டார், முன்னமே உன்னை தலைப்பட்டவர்கள் தீர துறந்தார். உண்மையான வீரமானவர்கள் அவர்கள்தான் இந்த சிவஞானத்தை பற்றி அவர்கள் அறிந்தபடியாத்தான் உன்னை தலைப்பட்டார். வலைப்பட்டார் மற்றையவர் என்று. மற்றவர்கள் எல்லோரும் இந்த தத்துவங்களுக்குள்ள, இந்த புயலுக்குள்ள, இந்த முக்குற்றத்துக்கு மும்மலத்துக்குள்ள முக்குணத்துக்குள்ள அகப்பட்டு சிக்கி தவிக்கிறார்கள். வலைப்பட்டார் மற்றையவர் என்று. நிலை தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த. இதுல நீங்க ஒன்று கவனிக்கணும், தெய்வ புலவர் என்று சொல்லி இருக்கிறார் முகமது சுவாச்சாரியார் 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 14ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில. அந்த பகுதி தான் அவர் வாழ்ந்த காலம். அவர் வாழ்ந்த காலத்துல திருவள்ளுவருக்கு தெய்வ புலவரன், திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று சொல்லி இருக்கிறார். அடியேன் நினைக்கிறேன் முகமது சுவாச்சாரியார் தான் திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்ற பெயர் சாற்றி இருப்பார் என்றது இல்லையோ இன்னும் இங்கேயும் தேடி பார்ப்போம். அதுக்கு முன்னும் யாரும் சொல்லி இருக்கிறார்களான்றது நாங்கள் இன்னும் தேட வேண்டும். ஆனாலும் இவ்வளவு இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னே இவர் சொல்லி போட்டார். என்ன 14 நூற்றாண்டுண்டா இன்றைக்கு நாங்க 23ஆம் நூற்றாண்டுல இருக்கல, 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அவர் சொல்லி போட்டார். தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் அளவர்க்கும் ஆவனவே செய்து அங்கு அவர் வழியை தப்பாமல் அவர்களுக்கு நீ ஆவன செய்து. சத்தியம் நிறைந்த குரட்பாவை விரும்பாமல் ஆராய்ந்து அச்சத்தியத்தை பெற ஆசைப்படாமல் பொய்னறு சென்று ஐவர்க்கும் ஆவனவே செய்து. ஐவர்க்கும், ஐவர் என்றது என்ன? பஞ்சேந்திரியங்களுக்கும் வேண்டுவனவற்றையே உழைத்து தேடி தேடி அங்கு அப்படியே அவற்றின் வசத்தை மீற மாட்டாமல், அதாவது புலன் வழி செல்கிறார்கள். இந்த திருவள்ளுவர் சொன்ன இந்த தெய்வ கூற்றிய தெய்வ புலவருடைய கூற்றை இந்த உயிர்கள் எல்லாம் ஏற்று இறைவனை தலைப்படாமல் புலன் வழியே சென்று மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் ஐவர்க்கு ஆவனவே செய்து.
திருவள்ளுவர் சொன்ன அந்த நல்ல செய்தியை இந்த ஆன்மாக்கள் கேட்டு ஒய்தி பெற சிந்திக்காமல் தங்களிடம் உள்ள ஐவர் என்றது புலன்கள், ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஐம்புலன்கள் என்னது என்று கேட்கிறதோ அதையே அவர்கள் செய்து கொடுத்து கொண்டு அவற்றினுடைய வசத்தை மீற மாட்டாமல் ஐம்புலன்கள்ல இருந்து விலக முடியாமல் பாவமெனும் பவ்வ பரப்பழுந்தி பூவியர்தம் கண்வலை பட்டு. அப்ப பாவம் என்ற பாவத்துக்குள்ள வீணம், பாவம்ண்டா பிறவி, பாவத்தை செய்யணும், பாவத்தை செய்துட்டு பவ்வம் பரப்பழுந்தி பிறவியலுக்குள்ளேயே திரும்ப திரும்ப பிறந்து பூவியர்தம் கண்வலையில் பட்டு திரும்ப என்ன செய்யணும், இந்த ஐம்புலன் செய்யினால மாதர்களையே தேடி அவர்களுடைய கலவிக்குள்ள கலை பயின்று அங்கு உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல் உண்மையான நிலையை இறைவனை எவ்வாறு சிந்திக்கின்றது என்ற உண்மையான இதை ஓராமல் திண்மையினால் நாவிற்கொடுமை வல பிதற்றி நாள்தோறும் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவி நிற்கும் வகை பாராய் நிலையான நெஞ்சமே பொற்புடையானே புகழக்கீழ் என்று சொல்லிக்க, பாவம் என்னும் பவ்வம் பரப்பு அழுந்தி, அதை நாங்க திரும்ப பார்ப்போம். வினையின் பயனாகிய பிறவி கடல்ல அகப்பட்டு பூவியர்தம் கண்வலையில் பட்டு கலவிக்கலை பெண்களினுடைய காம விலையில சிக்கி புணர்ச்சிக்கலையாகிய அமரகம் கொக்கோகம் முதலிய காமசாத்திரங்களில பயின்று அங்கு பழகியது போல இப்படியான காமசாத்திர நூல்கள்ல இருக்கின்ற அந்த புணர்ச்சி வகைகளை பயின்று பழகி ஐம்புலனுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அதில் இருந்து வெளியே வர தெரியாமல் வர முயலாமல் உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல். உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல் என்றால் என்ன? பதி பசு பாச உண்மைகளை உணர்த்தும் வேத சிவாகமங்களை ஞானங்களை படித்து ஆராய்ந்து அறியாமல் உண்மை நிலை ஓராமல், உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல் இந்த ஞான நூல்களை கற்று தெளிவு பற்று ஓராமல் என்றது கற்காமல் என்ற கருத்துல வரலாம், அல்லது பின்பற்றாமல் என்ற கருத்திலும் வரலாம். படித்து ஆராய்ந்து அறியாமல் திண்மையினால் நாவில் கொடுமை பல பிதற்றி நெகிழ்ச்சியற்ற மனம் காரணமாக நாவினால் சிவனிந்தை முதலிய பல தீங்குகளை புலம்பி பிதற்றி என்ற புலம்பி நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் மரண சனனங்கள், மரண சனனம் என்றது மரணம், இறப்பு பிறப்பு, ஜனனம் என்றது பிறவி, மரண ஜனனங்களில சிக்கி தலைப்பட்டு இங்கு ஆவி நிலை இவ்வுலகில் உயிர் பரிதாப நிலையில் நிற்கும் வரை நிற்கும் வகை பாராய் நிலையான நெஞ்சமே பொற்புடனே யானே புகழக்கீழ் என்றால் இதில் என்ன மாதிரி நிற்கும் பட்டு உலர்கின்ற விதத்தை பாராய் நிலையான நெஞ்சமே என்றதை நிலையான நெஞ்சமே பாராய் என்று சொல்லி நிலை பெறுமாறு எண்ண வேண்டிய நெஞ்சமே பாராய் நீ சிறிதும் சிந்திக்கின்றாய் இல்லை, அந்த விதம் உன்னிடத்தில் உரைக்கும்படி பொற்புடனே மிக தெளிவாக யானே புகழ கீழ், யானே விளக்குவதை நீ கேட்பாயாக. ஐம்பொறிகளின் வழி அதில் அசைக்கப்பட்டு அதன் வழி செல்லாது நீ நல்ல வழியை தேர்ந்து எடுத்து இறைவனை சிந்திக்கின்றதை செய்ய வேண்டும் என்பதை ஆன்மாக்களுக்கு கேள் என்று சொல்லி வெற்பின் மிசை கைலேயங்கிரியில் வந்திருக்க வல்லான் மதியாதார் வல்லரணம் செந்தழலன் மூழ்க சிரித்த பிரான். யார் என்னைக்க வேணும்? கைலேயங்கிரியில் எழுந்தள்ளி இருக்கின்ற வல்லவனாகிய அவனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மதியாத தேவர் முனிவர் ஆதியோரை பொருட்படுத்தாத அசுரர்களின் பிற அசுரர்கள், மதியாதார் என்றது அசுரர்கள் தேவர் முனிவர்களை பொருட்படுத்தவில்லை. பிறரிடவராலும் வெல்லப்படாத வலிமை மிக்க திரிபுரங்களையும் அளித்த அந்த அரசை இறைவனை நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
வெற்பின்மிசை வந்திருக்க வல்லான் மதியாதார் வல்லரணம் செந்தழலின் மூழ்க சிரித்த பிரான் வல் அரணம் செந்தழலின் மூழ்க சிரித்த பிரான். அதாவது அவருடைய சிரிப்பினாலேயே அந்த மூன்று அசுரர்களுடைய கோட்டைகளையும் எரித்தவர். அந்தமிலா வேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளி ஆதி அமலன் நிமலனருட் போத அறிவில் அறிவை அறியும் அவர்களுக்கு குறியிற் புகுதும் குணவன் என்று சொல்லிக்குள்ள இவ்வளவு துன்பப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்கள், ஐம்புலன் வழியே செல்லுகின்ற இந்த ஆன்மாக்கள், அந்த ஐம்புலனுடைய ஆசையே பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் துக்கத்துக்கு துன்பத்துக்கு சுழலுகின்றன. செய்கின்ற நல்வினை தீவினை அந்த காரியங்களினால அவை திரும்ப திரும்ப பிறவியை எடுக்கின்றன. அப்ப பாவங்களை செய்து பாவமெனும் பரப்பழுந்தி பிறப்புக்கே அழுந்தி இருக்கின்ற இவர்கள் வெற்பின்மிசை கைலியங்கிரியில வீற்றிருக்கின்ற அந்த சிவபெருமானை சிந்திக்காது. அவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய புன்சிரிப்பினாலேயே 3 அசுரர்களுடைய கமலாக்கன், தாராக்கன், வித்யுன்மாலி 3 அசுரர்களுடைய கோட்டைகளை எரித்த அந்த சிவபெருமானை பிறரவராலும் வெல்லப்படாதவன், திரிபுரங்களை தீக்கிரையாகும்படி புன்விரல் செய்த பெருமான், அந்தமிலான் அழிவு இல்லாதவன், வேத முடிவில் வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்களின் செம்பொருளினாலும் குறிப்பு பொருளாலும் வேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளி ஆதி அமலன், வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்கள்ல சொல்லப்படுகின்ற செம்பொருளாலும் குறிப்பு பொருளாலும் ஒளி ஞான சொரூபன் முதல்வன் அமலன் இயல்பாகவே ஆணவாந்தாகாரத்தில் அகப்படாதவன். ஆணவாந்தகாரத்தில் என்றது ஆணவ மலத்தினாலே ஆணவ மலத்துக்குள்ளே அவன் சிக்காதவன் நிமலன். நான் இதோட இதுல நிப்பாட்ட போறேன். அப்ப இறைவனையே நீ சிந்திக்க வேண்டும் என்று உயிர்களுக்கு சொல்லுகிறார். சரியோ? சொல்லுகிறாருன்னு இல்ல, இறைவனிட்டே சொல்றார். உனக்குத்தான் எல்லாம் தெரியும். இந்த உயிர்களை நல்வழிப்படுத்தி அருள் வழியில சேர்க்கிறது உனக்கு தெரியும். நீ அதை செய்யும்படி அவர் கேட்கின்றார். ஏனென்றா இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இவ்வாறு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. துன்பத்தை துன்பப்படப்பட அவைகள் களைத்து விழுகிறார்கள். திரும்ப திரும்ப பாவத்தையும் செய்கிறார்கள். ஆனபடியா அந்த ஆன்மாக்களை நீ ஈடேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். சரியோ? ஆன்மாக்களுக்கும் சொல்லுகிறார் அறிவுரை. இப்படிப்பட்ட கைலேங்கிரியில வீற்றிருக்கின்ற இறைவனை ஆணவமல சிக்கல் இல்லாதவன், ஆணவமல கலப்பு இல்லாதவன், அப்படிப்பட்ட நித்தியமானவன், என்றும் அருள் புரிப்பவன், உயிர்கள் மீது கருணை உடையவன், அவனை நீங்க சிந்திங்கோ என்று உயிர்களுக்கு, அதாவது எங்களுக்கு உமாபதி சிவாச்சாரியார் எடுத்து சொல்லுகிறார். தனக்கு சொல்ற மாதிரி, தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்ற மாதிரி. உண்மையில அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்றார் என்றதை எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் எங்களுக்கு இந்த நூலை படிப்பவர்கள் தங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்ற நிலையில அவருடைய உரையை, அவருடைய இந்த கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இதனை திரும்ப திரும்ப படித்து இறை சிந்தனையில அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்வதுதான் உண்மையாக நாங்கள் இறைவனை சேருவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்றதை கூறி, இதுவரையில நான் பகிர்ந்து கொண்ட விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சிவன் அடியார்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி, திரு சிவமலரம்மா பரமொய்யாமனுடைய பொற்பாதங்களையும் வணங்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.